ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரைட்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஐ மீன் பார்ட் 1 பார்ட் 2. இது பார்ட் 3 வீடியோ. நம்ம சேனல் அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கோரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்ட் 3 சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நம்ம யாரெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, எமர்சன் பற்றி பார்த்தோம், வால்ட் விட்மன் அண்ட் தரூர் பற்றி பார்த்தோம். அண்ட் ரிமைனிங் எட்கர் ஆலன் போ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் 1809லேருந்து 1849 வரைக்கும் தான் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் ரைட்டர், பொயட், கிரிட்டிக், எடிட்டர் அண்ட் ரினோடு ஃபார் டார்க் அண்ட் காத்திக் டெய்ல்ஸ். இப்போ காத்திக் ஃபிக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இவர் ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆள். இவரோட மெஜாரிட்டியான தீம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெத்து, மிஸ்ட்ரி அண்ட் ஹியூமனோட சைக்காலஜி இதெல்லாம் பற்றி காத்திக் ஃபிக்ஷன் எழுதுறதுல ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அண்ட் எமர்சன் இருக்கார் இல்லையா, எமர்சன், வால்ட் விட்மன் ஆர் ஹென்ரி தரூர், இவங்க எல்லாமே அந்த டிரான்சென்டலிசமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் எட்கர் ஆலன் போயுமே அப்படி தான். அண்ட் இவர் அதுக்கு ஒரு ரொமான்டிசிசம் இருக்குது இல்லையா, ரொமான்டிசிசமோடு சேர்ந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆப்டிசமும் நேச்சர் ஒர்க்ஷிப்பும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் ஆலன் போவது ரொமான்டிசிசமே உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டார். அண்ட் இவரோட இனோவேட்டிவான ஸ்டோரி டெல்லிங், அந்த பொயட்டிக் ஸ்டைல்லாம் இவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ ஃபிகராக அமெரிக்கன் லிட்ரேச்சரில் மாற்றுது. அப்போ எட்கர் ஆலன் போயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்திக் ஃபிக்ஷன் அண்ட் காத்திக் லிட்ரேச்சர் அந்த இதில் அவர் கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஆள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட தீம்ஸ் அண்ட் ஸ்டைல் எந்த மாதிரியாக இருக்கும், அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காத்திக் அண்ட் சைக்காலஜிக்கல் டெத்து. இவரோட ஸ்டோரி எல்லாமே நம்ம பார்த்தோம், டெத்து, மிஸ்ட்ரியை பற்றி தான் பேசுவார். அப்படிங்கிறதுனால இவரோட டெல் ஹார்ட் அண்ட் த ரேவன் அப்படிங்கிற ஒரு போம் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கில்ட்டு, மேட்னஸ்ஸு, ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரரான விஷயங்கள்லாம் பேசும். அண்ட் த ரேவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் அதில் அவர் இன்னும் கொஞ்சம் டெப்த்தான மீனிங்லாம் நிறைய வச்சுருப்பார். மிஸ்ட்ரி அண்ட் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் டிடெக்டிவ் ஃபிக்ஷனும் மிஸ்ட்ரியஸ் ஃபிக்ஷனும் இவர் நல்லா இது பண்ணியிருப்பார். அண்ட் த மர்டர் இன் ரோய்மோர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பயங்கர ஒரு ஃபேமஸான ஒர்க். அண்ட் இதில் 1841 அது பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் ஆர்ச்சிடைப் ஆஃப் பிரில்லியன்ட் டிடெக்டிவ் அப்படிங்கிறதுல அகஸ்டின் டூப்பின்னு இவர் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்கிறாரு. அண்ட் 41 அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிருக்கு, த மர்டர் இன் ரோய்மோர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரொமான்டிக் சென்சிபிலிட்டி வேணும்னு சொல்லுவார்ல, இவரோட ஒர்க் ரொமான்டிசிசமில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, எமோஷன், இமேஜினேஷன் அண்ட் ஒரு ஒரு சாஃப்டான டச், அது போக அது அப்படியே அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு டிரான்சென்டலிசமுக்கு அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு ட்ராஜடி அண்ட் லாஸ், அந்த டிரான்சென்டிசம்லேயே ட்ராஜடி லாஸை பற்றி பேசக்கூடிய ஆள் ஒரு அண்ட் இவர் ஒரு ஃபார்மலான இனோவேஷன் கொடுக்குறாரு அந்த போயோட ரிதமிக் பொயட்ரி. அண்ட் இவரோட போம்ஸ் எல்லாமே மேஜராக ஒரு எந்த மாதிரியான ஒரு ஹாரிஃபிக்கான தீமில் தான் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இவரோட மேஜரான ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அவரோட பயங்கர ஃபேமஸான ஒர்க் த மர்டர் இன் த ரோய்மோர் எக்ஸ்பிரஸ். அண்ட் அதில் இவரோட ஷார்ட் ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த ஃபால் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் உஷர் 1839. அண்ட் இது ஒரு காத்திக் டேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் கொலாப்ஸுமே இருக்கும். த டெல் ஹார்ட் 1843 சொல்லியிருக்கிறாங்க. தி கேஸ்க் ஆஃப் அமாண்டலிடோ. இந்த ஸ்டோரி ஆக்சுவலி ஒரு ரிவெஞ்ச் அண்ட் பிட்ரேயலுக்காக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும். எப்படின்னா ஃபுல்லாகவே நிறையா ஒரு ஹாரிஃபிக்கான ஸ்டோரி கிடையாது, பட் நிறையா ஹாரிஃபிக்கான எலமெண்ட்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் இந்த கேஸ்க் ஆஃப் அமாண்டலிடோ இந்த ஸ்டோரியில். இது இவரோட பயங்கர ஃபேமஸான ஒர்க் 1847 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் போம் தி ரேவன் அப்படின்னா அண்டங்காக்காவை வச்சு ஒரு மிஸ்டரிக்கான போம். அதில் ரொம்ப ஃபேமஸான வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் மோர் அப்படிங்கிற ஒரு வேர்டு பயங்கர ஃபேமஸ் லிட்ரேச்சரில். 1847
இந்த நெவர்மோர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு நெகட்டிவ் சைனாகவே வந்து மாறிடுச்சு. 1845 வந்து இந்த போம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனபல் லீ 1849 இது வந்து ஒரு லிரிக்கல் எலிஜி, ஒரு லவ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு 1849 வந்து அந்த போம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தி ரேவன் வந்து 1845, இது வந்து 1849. நெக்ஸ்ட்டு டிரான்சென்டலிசமுக்கும் இவருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா. நம்ம எட்கர் ஆலன் போ வந்து ஒரு ஸ்கிரிப்டல் ஆஃப் டிரான்சென்டலிசம். இவர் வந்து எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிகர்ஸ் லைக் எமர்சன். எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஏன் ஆப்டிமிசமை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் ஹியூமனோட டார்க்னஸையும் எழுதலை. ஒரு ஹியூமனோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை எழுதும்போது ஹியூமனோட டார்க்னஸையும் சேர்த்து தானே அவங்க எழுதணும். அவங்க அந்த மூமெண்ட்டில் வந்து ஏன் அதை மட்டும் அவங்க லாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிட்டியை மட்டுமே பார்க்காங்க, இன்டென்ஷனை பார்க்காங்க அப்படின்னா இதுவும் ஒரு டார்க்கர் சைடும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. அண்ட் டிஸ்பைட் திஸ் போ ஷேர்ட் ரொமான்டிக் இன்ஃப்ளூயன்சஸ், ஒரு ரொமான்டிக் இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து இந்த டிரான்சென்டலிசமில் வந்து வரணும். ஒரு யூரோப்பியன் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போது சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ், ஐ மீன் எஸ்டி கால்ட்ரிட்ஜ், இந்த ஜெர்மன் ஐடலிசம் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி இதுலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கால வந்து லிட்ரரியில் என்னென்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி காத்திக் ஃபிக்ஷன் எழுதுவார். ஸோ ஹாரிஃபிக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன், டிடெக்டிவ் ஜேர்னல்ஸ் எல்லாமே வந்து இவர் பயங்கரமாக எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கும்போது வந்து ஆர்ச்சிடைப்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ச்சிடைப்ஸை வந்து கொண்டு வராரு. அண்ட் இவரோட ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக இருக்குது. இந்த கண்டெம்ப்ரரி லிட்ரரி பீரியட் அந்த டைமிங்லேயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவரோட தீம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு க்ரைமு, ஃபிக்ஷனு அண்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதே மாதிரி ஹாரிஃபிக்கான ஸ்டோரிஸ்க்கு எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எமிலி டிக்கன்ஸ் வந்து ஒரு அமெரிக்கன். எப்போ பிறந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1830 1886 வரைக்குமே வந்து இவங்க வாழ்ந்த ஒரு பீரியட். அண்ட் இவங்க ஒரு அமெரிக்கன் பொயட். இவங்க வந்து ஒரு இனோவேட்டிவான இன்ட்ரோஸ்பெக்டிவ் அண்ட் கான்சியஸ் பொயட்ரி வந்து கொடுப்பாங்க. அண்டு இவங்களோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வாய்ஸ் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சருக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சென்டலிசம். இந்த ரால்ஃப் வால்டோ எமர்சன், வால்ட் விட்மன், ஹென்ரி தரூர் இவங்களெல்லாம் மாதிரி தான் இவங்களும். அண்ட் டிக்கன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து அந்த டிரான்சென்டலிசமில் வந்து என்ன ஐடியாலாம் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இன்ட்யூஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவனோட இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுது, அண்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஆஃப் நேச்சர் தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க் எல்லாமே நிறையா வந்து அவங்க வாழ்ந்த டைமிங்கில் வந்து பப்ளிஷ் ஆனதில்லை. அண்ட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய வந்து பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் அப்படி பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா ஃபேமஸும் இருந்தது. அண்டு அந்த இவங்களோட தீம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, டெத்து, லவ்வு, நேச்சர், செல்ஃபு, யூனிக்கு அண்ட் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் தான் இவங்க எழுதுவாங்க. அண்ட் இவங்களோட கோர் தீம் அண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராசெப்ஷன் அண்ட் இண்டிவிஜுவலிட்டி. ஆக்சுவலி வந்து அவங்க டிரான்சென்டலிஸ்ட் அப்படின்னோன்னா அந்த டிரான்சென்டலிஸ்ட்டை வச்சு தான் வந்து இவங்க எழுதுவாங்க. நேச்சரை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எமர்சன், தரு இவங்க எல்லாமே வந்து அந்த கான்செப்டில் தான் வந்து எழுதுவாங்க. டெத் அண்ட் ஈட்டர்னிட்டி அப்படின்னா, ஒரு டெத்தை வந்து பயங்கர ஃபேஷனேட்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்மளோட எமர்சன். அண்ட் இனோவேட்டிவ் ஃபார்ம், இவங்க வந்து புதுசாக என்ன இனோவேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பொயட்டிக் கன்வென்ஷனை வந்து ஷார்ட் லைன்ஸாக அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு அன்கன்வென்ஷனல் பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர், ஒரு மியூசிக்கல் வாய்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பொயட்டிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவங்க. அண்ட் ப்ரைவசி அண்ட் பேரடாக்ஸ், இவங்களோட லைஃப்பில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட டோன் எல்லாமே வந்து ஒரு பிளெண்டியான விட்டு, டவுட்டு, இந்த மாதிரி ஃபேத்து, இதே மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து இல்லாத ஒரு ஆள். இவங்களோட மேஜரான ஒர்க் வந்து இவங்க கிட்டத்தட்ட 1800 ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒர்க்ஸில் வந்து பெரும்பான்மையானது அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இவங்களோட போம் கீ ஒர்க்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் அண்ட் ஐ எம் நோபடி, ஹூ ஆர் யூ அப்படிங்கிற ஒர்க், ஹோப் இஸ் திங் வெதர் ஃபெதர்ஸ், மை லைஃப் அட் ஷுட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கும் டிரான்சென்டலிசமுக்கும் வந்து என்ன சம்மந்தம், இவங்க வந்து ஒரு டிரான்சென்டலிஸ்ட் அண்ட் எமர்சன்
அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளோட எமிலி டிக்கன்ஸ், எமர்சன் இவங்க எல்லாமே வந்து ஒரு அந்த டிரான்சென்டலிசம் பீரியடில் வந்து பீக்கில் இருந்தவங்க அந்த டைமிங்கில். அண்ட் வால்ட் விட்மனோட எக்ஸ்பென்சிவ் வாய்ஸையும் அந்த தருவோட ஆக்டிவிட்டிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிசம் அப்புறம் இவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து வந்து இவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எமிலி டிக்கன்ஸ். மேஜரான ஒர்க் வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் ஆனதுனால வந்து அவங்க இருந்த டைமிங்கில், அவங்க வாழ்ந்த டைமிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நேமோ ஃபேமோ வந்து பயங்கரமாக கிடைக்கல. ஸ்கிப்டிசம் ஃபார் ஆர்கனைஸ்டு ரிலீஜன் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து பர்சனலாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சென்டலிஸ்ட் தான் இவங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமிலி டிக்கன்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரியும் பார்த்தோம். சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போகணும்னா உங்களுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.